சீமான் எனும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். சீமானை ஆதரிப்பவர்களும் சரி, சீமானை எதிர்ப்பவர்களும் சரி, இந்த வீடியோத்தை கண்டிப்பாக பாருங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் பிரபலமான நபர்கள் அவங்களால சமூக வலைத்தளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த ஆளும் வர்க்கம் சீமானையுமே ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக மூவி ப்ரொமோஷன்ஸ். சீமான் அவர்கள் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு படங்களுக்கு விமர்சனம் கொடுப்பது சரியா? இந்த கேள்வி சீமானை ஆதரிப்பவர்களுக்கே வந்திருக்கும். ஏன் அண்ணன் இப்படி பண்றாரு, அண்ணன் இதை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு பல பேருக்குமே தோணிருக்கும். ஆனால் உண்மை என்னதுன்னா, சீமான் அவர்கள் படங்களை விமர்சனம் பண்ணல, படங்களுக்கு ப்ரொமோஷன் பண்றாரு. நீங்க அவரு ரிவ்யூ கொடுக்குற படங்கள்லாம் கவனிங்களேன், பெரும்பாலான படங்கள் அதிக வசூல் ஈட்டாத படங்களா இருக்கும், ஓடாத படங்களா இருக்கும். அந்த ஓடாத படங்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு தான் சீமான் அந்த படங்களுக்கு விமர்சனம் கொடுக்கறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உதயநிதியுடைய பையன் இன்பநிதி அவன் வெளியிட்ட இட்லி கடை படம். இந்த படம் இதனுடைய வசூலும் கம்மி, மக்களுமே அதிக ஆதரவு தரல. அதனால என்ன பண்ணாங்கன்னா சீமானை வச்சு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இப்போ சீமான் ப்ரொமோட் பண்ணதுனால என்ன நடக்கும்னா, தமிழ் தேசியவாதிகள் சீமானின் ஆதரவாளர்கள் அவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி அந்த படத்தை ஓட வைப்பாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு நல்லா இல்லாத படத்தை மக்கள் ட்ரோல் பண்ணக்கூடாது, அதிகமாக விமர்சிக்க கூடாதுன்றதுக்கும் சீமானை பயன்படுத்தி ரிவ்யூ கொடுக்க வைக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படம் ஓடாத அந்த படத்துக்கு சீமான் ரிவ்யூ கொடுக்குறார். இதை விட இன்னொரு மட்டமான படம், அனைவராலும் ட்ரோல் செய்யப்படக்கூடிய படம் இந்தியன் 2, ரொம்பவே மட்டமான படத்துக்கு சீமான் அவர்கள் ரிவ்யூ கொடுக்கறது பாருங்களேன். ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உலக நாயகன் எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது ஒரு கலையா இந்த ஒரு படத்தை நீங்க பார்க்கணும். இது ஒரு கலையா இந்த ஒரு படத்தை நீங்க பார்க்கணும். பாத்தீங்களா, ஒரு நல்லா இல்லாத படத்தை மக்கள் மனதில் நல்ல படம்னு சொல்லி திணிக்கிறார். இப்போ சமூக வலைத்தளத்தில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு டம்மி ப்ராடக்டை பல பொய்கள் சொல்லி நம்ம கிட்ட விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கள்ல, அதே வேலையை தான் சீமான் அவர்களும் செஞ்சிட்டு இருக்கார். இதற்கு பெயர் தான் தமிழ் தேசியமா? சீமானின் ஆதரவாளர்கள் முதற்கொண்டோம் இனிமே அவரை விமர்சியும், அவர் செய்யும் இந்த தவறை கேள்வி கேளுங்க. இப்போ நம்மளோட இந்த வீடியோஸ் கூட பாருங்களேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அது போடுறது யாரு? சீமானுடைய ஐடி விங் மற்றும் ஃபேக் ஐடிஸ் தான். அதையும் தாண்டி உண்மையான ஐடியில இருந்துமே நம்மளை திட்டுவாங்க. அதற்கு காரணம் என்ன? அந்த அப்பாவி மக்கள்லாம் சீமானை முற்றுமுழுதா நம்பி இருப்பவர். அவங்களுமே இனிமே சிந்திக்க ஆரம்பி. யார் தவறு செய்தாலும் தவறு தான்.